காவல் தான் மாமா தானே பாக்குறேன். ஒரு 2 மாங்காய் கேக்குறேன். கூட பிறந்தவர் அண்ணன்னு சொல்லாத, அப்பே வாங்க. சும்மா ஒம்புலன்னா அப்புறம் துணிமணி எல்லாம் போட்டு வரோம். நல்லா வர ஒரே இழுப்பு இழுத்துட்டு யாரைய சரி அடிச்சு விடு. அடுத்து எதுல விடுறது? எங்க அம்மா தானே வச்சிருப்போம். நானே வேணா சொல்றேன். உங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஆறாது வாயில தான் விட்டேன். மாமே தரணும். நல்லா வாயை திறந்தா வேகமா அடிப்பான். இது வாயை திறந்து பாடுனா அப்ப எங்க சாம சும்மா இருக்கா? அத நீங்களே வச்சு கும்பிட்டுக்கங்க. உனக்குமே இந்த பிள்ளை பார்த்து நோக்கி கிளம்புது. உட்காந்துச்சியா? ஆனா இது வரைக்கும் நீ உட்காம தான் இருக்கியா? கல்யாணம்னா என்னங்க? யாருக்கு? உனக்கு விடிஞ்சா 16 தான். 18 பூரா அப்படித்தான் இருப்பான். எனக்கு தெரியும். குண்டிய திருப்பிக்கிட்டு அங்கிட்டு கும்பிட்டீங்கன்னா வழக்கு மாட்டிக்க சபையை கும்பிடுமா? உடம்புக்கு கேடு, பிள்ளைக்கும் கேடு. யார் உடம்புக்கு? உடம்புக்கு கேடு. உங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருங்க. நல்லா இருங்க. ஏன் நீங்க எல்லாம் நல்லா இருங்க. இப்படி ஏன் சொல்ற? நல்லா இருங்க. சித்தப்பு உனக்காக இது எதுவும் அதுக்கே இருக்க இந்த மாலை ஓடுறதுக்கு ஹலோ, கிராமத்தில் அடிக்கும் அருமை சகோதரர்கள் பூஜை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடு பற்றி கொடுக்கப்படுகிறது. கொடுத்து உனக்குமே இந்த பிள்ளை பார்த்து நோக்கி கிளம்புது. எனக்கு பூமலை எழுத்து கௌரவப்படுத்தி அன்புள்ள திருக்கேன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எதுவும் சொல்லணுமா? சொல்லுங்க. நீ கூட்டிட்டு போ. 100 நாள் வேலைக்கு சரியா வர உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹலோ, என்னப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பான்னு சொல்லாத. என்ன சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? மாமா வேலை யாருக்கு? எங்க வீட்டுக்காருக்கு நீங்க மாமாதே. சொல்லாத. ஏன் ரொம்ப வெறுப்பா வருதா? போயிட்டு வரவாடா. எப்ப வருது? அப்பாண்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது? என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? போன் வந்துச்சு. போனையே காணுமே. எங்க வந்துச்சு? சரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? மாமான்னு சொல்லு. ஒருக்க சொல்லு. அது கடைசி கிளம்பா அப்படின்னு அவன் தான் சொல்றான். நான் சொல்லலப்பா. இவனை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வந்து உழ வச்சிட்டேன் பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க போயிட்டு நாடகத்துக்கு வந்திருக்கேன். வேணா, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. எதுவும் உங்கள்ட்ட வம்பு இழுக்க கூடாதே அப்படின்னு பேசாம இருக்கேன். சும்மா ஒம்புலன்னா அப்புறம் துணிமணி எல்லாம் போட்டு வரோம். நல்லா வர நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. அதுல ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்றது உங்களுக்கு தான் கொஞ்சம் பார்வை. நல்லா இருக்கீங்களா? சரிம்மா நல்லா இருக்கேன். சந்தோஷமா நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கேன். எல்லாரும் கேளுங்க. சித்தப்புன்னு சொல்றேன். உங்க ஆத்தால நான் வச்சிருக்கேன் மாதிரி சொல்றேன். எங்க அம்மா தானே வச்சிருப்போம். நானே வேணா சொல்றேன். உங்க காலகட்டத்துல நடக்காததா? தலையிடுவானே தேவையா இது? அதெல்லாம் பழைய கதை. நம்ம ஏன் நோண்டுவானே. நல்லா இருக்கேன்ல? சரி அடிச்சு விடு. அடுத்து எதுல விடுறது? நீங்க நல்லா இருக்கீங்களானே? அருமை தம்பி. உங்க பேரு மறந்து போயிட்டு அப்படியே இருக்கட்டும்னு ஒரு பேர் இருக்கோ? அதெல்லாமா பேரு? நல்லா இருக்கீங்களா? சரி. தலக்கரை. ஓஹோ தலக்கரை. 4 பேர் நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா, இந்த லைட்டை விட அந்த லைட்ல நல்ல பூசணும். நல்ல பிள்ளை அப்படிதான் இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ என் இனத்தையே காணுமே. அந்தோ பரங்கோ
அந்த நான் இடையில 5 வருஷம் இருக்கு. அப்ப அந்த 5 வருஷம் நீ சேர்த்துதான் சொல்லணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஆறாது ஊருக்கு ஒண்ணு கிளம்பிடுது. எனக்கா தெரிய மாட்டேங்குதுப்பா சாமி. இங்கு மட்டுமல்லாத உலகம் எங்கும் எங்கள் புகழ் பெற செய்யும் யூடியூப் சேனல். உங்க பேர்ல ஒவ்வொரு பேரை கேட்டா எனக்கு விடிஞ்சிடும். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மொத்தமா உங்களுக்கு ஒரு வணக்கம். ஒளியன் ஒளி பேருக்கான நீ நல்லா இருக்கியா? நீங்க ஒண்ணு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கியா? நல்லா இருப்ப. நல்லா இருக்க நல்லா இருக்கு. அதனால அப்பா நான் அதை விட படம் மாட்டேன். படம் எடுத்தா வாங்கி வருஷம் ஒரு புள்ள பெத்தா உடம்புக்கு கேடு, பிள்ளைக்கும் கேடு. யார் உடம்புக்கு? உடம்புக்கு கேடு. உங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருங்க நல்லா இருங்க. நீங்க எல்லாம் நல்லா இருங்க. இப்படி ஏன் சொல்ற? நல்லா இருங்க. விளக்காது யூஸ். சரி போயிடுமா? போயிட்டு வரியா? 15 ரூபாய்க்கு 15 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இப்படி போனிட்டா என்ன வாசிச்சீங்க? இல்ல இப்ப என்னமோ நான் கோயில ஒரு புள்ள வச்சுக்கிறேன். சரி போயிடுவோமாப்பா? எங்க கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேன். குண்டியை திருப்பிக்கிட்டு அங்கிட்டு கும்பிட்டு விளங்குமா? இங்கே சபையை கும்பிடுமா? அவதான் காலையில காசு கொடுக்குறவங்க. அவன் ஜீன் கட்டுறவன், தாளம் போடுறவன காசு கொடுப்பேன். சாமி கும்பிட்டேன். நீங்க எல்லாம் உங்க சாமான எடுத்து வைக்கல கும்பிட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப நாங்க கும்பிடணுமா இல்லையா? அப்ப எங்க சாமி சும்மா இருக்கா? அத நீங்களே வச்சு கும்பிட்டுக்கங்க. ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சா டாடி? எதுல நீ இதுக்கு அதுக்கு சொல்லவே இல்லையாடா? நீ நான் சொல்லவே இல்ல. சொல்லுவானா? எது டாடின்னு என்னப்பா? அப்பா. ஆமா. அத நான் சொல்லுவேனா? சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்லவே இல்ல தானே. அவங்களுக்கு காதே கேட்க அவங்க வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. யாரையே? உன்னையே. அதெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணன் பாவம். அண்ணனா?
கூட பிறந்தவர். அண்ணன்னு சொல்லாத, அப்பே வாங்க. பச்சையா சொல்ல முடியாது. ஒரு வரா கூட நல்லா இருக்கீங்களா? தீட்டு பயில வைக்கலாம். ஆமா ஆமா, இவன் சத்தியப்பிரியா மையம் இருக்கான்ல, இவெல்லாம் நம்பாத. அவங்க வாத்தியார நீங்க தாங்கிறாங்க. சரி, நான் சொல்லி கொடுத்தேன் செய்யறேன். அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. என்ன சொல்ற? என்னவோ இல்லப்பா, என்னமோ அப்பா இருந்து போட்டோம் சாமி. நான் நீ வேற அடுத்த டீ போடுவான் வா. எங்க வர்றது? வேற எது போடுவோம்? தாயா தன்னானே தாமரப்பு மாமா தன்னானே என்னமா சொன்னியே, அவன் என்னமா வாச்சான் பாரு. என்ன வாசிச்சீங்க? என்ன சொன்னேன்? என்னமோ வாசிச்சீங்களே. தனியா வாசிக்கிறதுனா தப்பா தான் தெரியும். நான் தனியாலாம் வாசிக்க சொல்லலப்பா, சேர்ந்துதான் வாசிக்க. சரி, பாருங்க, வாசிக்கலாம். என் மாமே தரணும் அவர் வேற வாசிக்க. ஒரு 2 மாங்காய் கேக்குறேன். வாய்ப்புல ராஜா, அப்படியா? வாய்ப்புல ஏன் பிஞ்சு பிள்ளைங்கிறேன். வேணா. 4 பேர் ஓடுது. நான் ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லவங்களா உட்காந்துருக்காங்க. அதனால நானும் நல்ல பிளான்டா சுத்தி நல்லா ரொம்ப காவலுக்கு. காவல் தான் மாமா தானே பாக்குறேன். ஆமா, எங்க 2 பேர்த்தையும் யாராலே அடிக்கவே முடியாது. சரக்குண்டா ஆளு இந்த பாடி சொல்லுது பாத்தீங்களா, எனக்கு அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. நம்ம ஒரே ரத்தம் அப்படித்தானே இருப்போம். என்னன்னு இருப்போம். ஆனா கோயிலா ஓ மூஞ்சி இவன் மூஞ்சி ஒன்னா இருக்கு. ஒரு தாய் பிள்ளை அப்படித்தான் இருப்பா. அவட்ட போகாத. எப்போ என்னத்த வரையிலே நினைச்சேன், எதுலயே விட்டேன், வாயில தான் விட்டேன். மாமே தரணும். எனக்கு அதுதான் தெரியல. மதுரை செட்டு பூரா அப்படித்தான் இருப்போம். எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப தெரியும். ஆமா, அதெல்லாம் நல்லா வாயை திறந்தா வேகமா அடிப்பான். என்ன அது?
இது வாயை திறந்து பாடுனா பாடி இப்படி லூசு லூசுன்னு புரியுதா? என்னமோ எம்பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரம்பொருளே அத்தா மாரியாத்தா மொச்சக்கொட்டை பெருமாளே இத்தனை வேறா உனக்கு அம்புட்டு என் கோல சாமி அப்படியா? அப்படியே அந்த ஊரை விட்டு வெளியே வந்தேன்னா தீய சக்திகளுக்கெல்லாம் இருந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த சாமியை வரையிலே வேண்டிட்டு வருவேன். தப்பிச்சுல கொஞ்சம் மூத்தி சாவுலவா? நான் சொல்லிட்டேன்னா வரையில சொன்ன தம்பிட்ட கேளுங்க. இன்னைக்கு தப்பிச்சுட்டான் சுசி, நமக்கு 100க்கும் ஜாவலன்னு சொல்லிட்டேன். சொன்னேன் வரையில ஒரு தைரியம் நாங்களே சொல்லிக்கிறத. வண்டியில வந்தோமா பைபாஸ் ரோடு என்னமா பண்ணிருக்க அப்ப? யாரு நீங்க சொல்றீங்களா? சொல்லி அடிப்பேன் ஐயா, அடிச்சேன் யாரைய அப்படியே போட்டு இது கார்த்திகை மாசம் நெருங்கிடுச்சு. நீ வேற நான் அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காது. ஆனா எங்களுக்கு பிடிக்குமே. என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு அப்படி எதே உட்கார முடியும். வேற என்ன பண்றது? சிறுத்த வாழ குறுத்து எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு கம்மியில் கொடுக்குறா. ஏன்டா வர்ற கெடுக்கிறேன்? தெரியாது அப்படிதான் குழப்பம் ஓடிக்கிறேன்.
ஆகலையான்னு கேட்டேன். எது 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 எது? ஏத்துறாங்களே கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறாப்ல. கல்யாணம் ஆகல. ஆமா. கல்யாணம்னா என்னங்க? ஆடி வந்தாங்க 16 இருக்கு. யாருக்கு? அவங்க அதுக்குதான். உனக்கு விடிஞ்சா 16டா. 16 நாளா? இல்ல வயசு தடை கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு